தியானத்துக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை மொராக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த மொராக் அப்படிங்கிறது ஒரு எபிரேய வார்த்தை. இந்த மொராக்கினுடைய தமிழ் வார்த்தை போரடிக்கும் எந்திரம் அப்படின்னு தமிழில் நம்ம வாசிக்கலாம். இது ஆங்கிலத்தில் த்ரெஸ்ஸிங் மெஷின் அல்லது த்ரெஸ்ஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வாசிக்கிறோம். இது எழுதப்பட்ட காலத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் கதிரடிப்பதை விவசாயிகள் கற்களில் அல்லது பலகையில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அறுத்துட்டு வந்து கட்டுக்களை பலகை மேலேயோ கற்களையோ அடிச்சுக்கிட்டு இருந்த காலம். நம்ம ஊர்லேயும் பல வருஷங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்முடைய விவசாய பெருமக்கள் வயலில் விளையிறத அறுத்துட்டு வந்து கட்டாக கட்டி அதை களத்தில் ஒரு பலகையை போட்டு பலகையில் அடிப்பாங்க அல்லது கற்களில் அடிப்பாங்க. அடித்து முடித்த பிறகு அந்த கதிரில் மீதி இன்னும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிணையல் விடுதுன்னு சொல்லுவாங்க. மாட்டை விட்டு சுற்றுவாங்க, டிராக்டரை விற்றுலாம் சுற்றுவாங்க, சில பேர் ரோட்டில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே ஏசாயா அந்த காலத்திலேயே போரடிக்கிற எந்திரத்தை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி நவீன எந்திரங்கள் வந்த இந்த காலத்தில் கூட அநேருக்கு புரியாத இந்த எந்திரத்தை பற்றி அந்த நாட்களிலேயே தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனமாக இங்கே அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த மொராக் அப்படிங்கிறது ஒரு போர் அடிக்கிற ஒரு எந்திரம், கதிர் அடிக்கிற ஒரு எந்திரம். இதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இது எந்த சூழ்நிலை சொல்லுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது அல்லது இழப்புகளை நஷ்டங்களை சந்தித்து மீண்டு வருகிற ஒரு சூழ்நிலையிலே அல்லது பலவிதமான இழப்புகளையும் நிந்தைகளையும் அவங்க அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இங்கே ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இது. இழந்திருக்கிறார்கள், நஷ்டங்களை அடைஞ்சிருக்காங்க, சத்துருக்களாலே சிறைப்பட்டிருக்கிறாங்க, தங்களாலே ஒன்றும் முடியாது அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் தான் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியினுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா, மனுஷராலே தன் சுயபலத்தாலே முடியாத காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் மிகப்பெரிய ஒரு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தின் பகுதி தான் இது. இந்த பகுதியை பொதுவாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் எளியவர்கள், எளிமையானவர்கள், தோற்று போய் நஷ்டங்களை அனுபவித்தவர்கள், நிந்தைகளை பலவிதமான அவமானங்களை சகிச்சு வந்தவங்க, பல இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அவர்களாலே தனிப்பட்ட ரீதியிலே எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், இப்போ உன்னால் எதெல்லாம் முடியலையோ அதை விட மேன்மையாய் உன்னை பலப்படுத்தி பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி தான் இது. மாம்சத்திலே சோர்ந்து போய் இருக்கிறவர்களை ஆண்டவர் பலப்படுத்தி மகிமையான மேன்மையான ஒரு காரியத்தை செய்யும்படி உற்சாகப்படுத்துகிற ஒரு பகுதி தான் இந்த ஒரு வேத பகுதி. இதில் நம்ம ஒவ்வொரு பகுதியை கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய மூளைக்கு எட்டாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத சில வாக்குத்தத்தங்களை, சில சத்தியங்களை ஆண்டவர் இங்கே பேசுகிறத பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் சொல்லும்போது மனுஷனால் முடியாதது அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறார். சுயமாய் மனுஷனால் முடியாததை
தேவன் உன் கூட இருந்து உன்னை பெரிய காரியத்தை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்ற பகுதி தான் இது. இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் சொல்றார் பூச்சிங்கிறார். சாதாரண பூச்சி, சிறு கூட்டமாக இருக்கிறவர்கள், ஆங்கிலத்தில் வல்னரபிள் அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாய் பாதிக்கப்படக்கூடிய ஒருவர், சீக்கிரமாய் நஷ்டமடக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கும்போது எதையெல்லாம் எதிர்பார்க்கோ, யாரெல்லாம் பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்னால உயர்த்துவதாக தேவன் இங்கே வாக்கு பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். தேவன் சோர்வுற்று இருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற மக்களை பலப்படுத்தி பயன்படுத்துறதை தான் இங்கே வாசிக்கிறோம். இதில் முதலாவது 13வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ இந்த உன் அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சோம் அப்படின்னா யாரை சொல்லுது? தேவையோடு இருக்கிற, நஷ்டங்களோடும் வேதனைகளோடும் இழப்புகளோடும் நிந்தைகளோடும் அவமானங்களோடும் வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இன்னும் சொல்ல போனால் மற்றவங்க பார்வையிலையும் சரி, நம்முடைய பார்வையிலையும் சரி, ஒரு இயலாமையில் இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார். பூச்சியாக சிறு கூட்டமாக இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம தான் பலவீனர்கள், நம்ம தான் முடியாதவங்க, நம்ம தான் இயலாமல் இருக்கிறோம், நாம தான் கஷ்டத்தில் இருக்கிறோம், நாம தான் பூச்சி மாறி சிறு கூட்டமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு அர்த்தமே அவர் கிரியை செய்கிறவர், அவர் வினையை செய்கிறவர், அவர் நமக்காக செய்து முடிக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் உள்ள வார்த்தை தான் இந்த கர்த்தருங்கிறது. ஒருவேளை நாம பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு இருக்கலாம், நம்ம வேதனைகள் வழியாய் நெருக்கங்கள் வழியாய் நம்ம கடந்து வரலாம். ஆனால் நமக்காக கிரியை செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அடுத்தவர் சொல்றாரு, நான் கிரியை செய்கிறவர் நான் அப்படிங்கிறார். நான், அவர் தன்னை பற்றி பேசுகிறார். இந்த நான்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஆண்டவர் இந்த நான்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நான் அப்படிங்கிறது ஆண்டவருடைய பெயர்களிலே ஒன்று. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கடல் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். புயல் அடிக்கிறது, தண்டு வலிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சாமத்திலே ஆண்டவர் அங்கே வருகிறார். தண்ணீரிலே அவர் நடந்து வரதை பார்த்தவொன்னே ஐயோ ஆவேசம்னு கத்துறாங்க. ஆவேசம்னா பேய், ஐயோ பேயின்னு கத்துறாங்க, பயந்து போய் கத்துறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீர்கள் நான் தான் அப்படின்னு. இந்த நான்கிற வார்த்தை ஆண்டவருடைய ஒரு பேர். நீங்கள் யோவானில் வாசிங்கன்னா அடிக்கடி சொல்லுவார், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவன், இல்லை நானே ஜீவ அப்பம், நிறையா அந்த நானேங்கிற வார்த்தை வரும். அப்போ நான்கிறது ஆண்டவருடைய பேர். அதனால தான் நாம் சொல்கிறோம் இந்த நான்கிற பேரை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு. நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நான்கிறது யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. அப்போ நம்ம நான் சொன்னோம்னா கர்த்தருடைய நாமத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அல்லது அவருடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்கிறோம்னு அர்த்தம். அதுதான் தற்பெருமை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவையுள்ளவனாய், நீ கஷ்டம் உள்ளவனாய், நீ போராட்டம் உள்ளவனாய் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், உனக்காய் வழக்காடுகிறவர், உனக்காய் யுத்தம் செய்கிறவர், உன் காரியங்களாம் பொறுப்பெடுக்கிறவர் நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் உன் வலது கையை பிடித்து அப்படிங்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர், வானத்தையும் பூமியையும் படைச்ச கர்த்தர். அவர் நம்ம வலது கையை பிடிச்சிட்டு, நாம யாரு? சோர்வோடும் இழப்போடும் நஷ்டங்களோடும் வேதனையோடும் ஒரு பூச்சியை போல சிறு கூட்டமாய் நம்ம இருக்கிறோம். நம்ம வலது கையை பிடிச்சு அவர் சொல்றாரா, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
இன்னைக்கு தெய்வம் அப்படின்னு உலகத்தார் சொல்கிற நிறையா காரியத்தை பக்கத்தில் உயிர்ப்போட ஜனங்கள் பார்க்க முடியல, பக்கத்தில் விடுறது இல்லை. ஒரு சில இடங்களை விட்டால் கூட ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்தில் ஓடு ஓடுன்னு தள்ளி விட்டுருவாங்க. இன்னைக்கு பெரியவங்க அப்படின்னு சொல்கிறவங்கள, அது நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்கள நம்மளால் நேரம் சந்திக்க கூட முடியறது இல்லை. இதான் இன்னைக்கு இயல்பு. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர் சொல்கிறாரு, நான் உன் வலது கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேங்கிறார். அப்போ நம்ம ஆராதிக்கிற இந்த ஆண்டவருக்கும் இன்னைக்கு உலகத்தில் பெரியவங்க, நம்பிக்கைக்குரியவங்க, தெய்வம் அப்படின்னு சொல்கிற மற்றவங்களுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். மற்றவங்க பக்கத்தில் கூட வர்றதில்லை, ஆனால் கர்த்தர் வலதுகையை பிடிச்சிட்டு பேசுகிறாராம். நம்ம வலதுகையை பிடிச்சி அவர் சொல்கிறாரா, நீ பயப்படாதே அப்படின்னு. எவ்வளோ ஒரு தெய்வம், எவ்வளோ மகிமையானவர், எவ்வளோ பெரியவர், நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு தெய்வம். அவர் நம்ம சோர்ந்து போகும்போதும், நம்ம தேவையோடு இருக்கும் போதும், நம்ம நெருக்கத்தில் இருக்கும் போதும், என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் இருக்கும் போதும் அவர் வந்து என்ன செய்கிறாரா, நம்ம வலதுகையை பிடிச்சிக்கிட்டு நம்ம கூட பேசுகிறாரா. என்ன ஒரு ஆச்சரியம்னு பாருங்க. மற்றவங்க பார்வையிலையும் நம்ம பார்வையிலும் நம்ம ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளை நேசித்து நம்ம வலதுகையை பிடிச்சிக்கிட்டு அவர் பேசுகிறார். நம்ம கூட நின்று சரிக்கு சமமாக நம்ம கூட நின்று அவர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, முதல்ல சொல்கிறாரு, நீ பயப்படாதேங்கிறார். கடந்த காலத்தை நினச்சி, நிகழ்காலத்தை நினச்சி முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா கூட நிற்கிறவர் யார், கர்த்தர். கர்த்தர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா நம்ம எதையும் சந்திக்கலாம், எப்படியும் சந்திக்கலாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா எவ்வளவு தடையும் நம்ம கடந்து வர முடியும், எவ்வளவு போராட்டங்களையும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருக்கணும். இந்த ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நான் உன் வலதையை பிடிச்சிட்டு சொல்கிறேன், நீ பயப்படாத. முதல் காரியம். ரெண்டாவது அவர் சொல்கிறத பாருங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணைக்கு இருக்கேன், துணை நிற்கிறேங்கிறார். உன் பக்கத்திலே இருக்கையா, வலதையை பிடிச்சிட்டு நான் உன் பக்கத்தில் நிற்கேன். இன்னைக்கு பல நேரங்களில் நிறைய பேர் நம்மகிட்ட பேசுவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க, நாங்கள் இருக்கோம்ல அப்படிம்பாங்க. ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்க, தேடி போனால் ஆள் இருக்காது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், சேனைகளின் கர்த்தர், அவர் நம்முடைய வலதையை பிடிச்சிட்டு அவர் நம்ம கூடயே நிற்கிறாரா. இதுதான் ஆண்டவருக்கும் மற்றவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம். அவர் எப்பயுமே நம்ம கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். இந்த தெய்வத்தை அறியாத காலகட்டங்களில் எங்களுடைய பாரம்பரியத்தின்படி சில இடத்துக்கு நாங்கள் போகும்போது சாமி வருத்துறது, சாமி மலையேறுறதுன்னு சொல்லுவாங்க. திருவிழாவுக்கு என்ன செய்வாங்க, வருத்துவாங்க. அப்போ என்ன செஞ்சுருவாங்க, திருவிழா முடிஞ்சோடனே மலைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லைங்க, அவருடைய வலதுகரத்தை பிடித்து கொண்டு நம்ம கூட நிற்கிற ஆண்டவர். எந்த நேரத்திலையும் அவர் நம்ம கூட இருக்கிற கர்த்தர். நம்மளை ஒருபோதும் அவர் தனியாக இருக்க விடுகிறது இல்லை, நம்ம கூடயே இருக்கிறார். இதுதான் மற்றவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள பெரிய வித்தியாசம். நான் பேசுறது பின்னால் கேட்குதா? ஸ்தோத்திரம். மைக்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் நம்ம கூடவே நிற்கிறார். ஆபத்து காலத்திலையும் நம்ம கூட இருக்கிறார், நல்ல காலத்திலையும் நம்ம கூட இருக்கிறார். திருமண விழாக்களில் கைப்பிடிச்சு கொடுக்கும்போது ஒரு உறுதிமொழி ஒன்று சொல்லுவோம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அப்படின்னு சொல்லிடுவோம். அன்னைக்கு சொல்லிடுவோம், பொருள் உணர்ந்தோ பொருள் உணராமலோ நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பிறகு சகல துக்கத்திலையும் சகல கஷ்டங்களையும் கூட இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சொல்கிறாரு, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உங்க கூடயே நிற்கிறேன், துணைக்கு நிற்கிறேங்கிறார். வலதையை பிடிச்சிட்டு நான் நிற்கிறேங்கிறார். இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். தாய் தகப்பன்
பெத்த பிள்ளைகள், உறவு ஜனங்கள், சிநேகிதமாறு, நான் இருக்கிறேன்னு சொன்னவங்களாம் நம்மளை கைவிட்டு போயிடலாம். ஆனால் முதிர் வயது வரைக்கும் கைவிடாது இருக்கிறவர் அவர் தான். ஆண்டவர் வர்ற வர அல்லது நாம வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிடாது இருக்கிறவர் அவர். அவர் ரொம்ப அழகாக பேச, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, யார பயந்து கொண்டு சோர்ந்து போய் தோல்வியை சந்திச்சு நெருக்கத்தில் கடந்து வந்தாங்களே இவங்கள பார்த்து சொல்றாரு, நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் சொல்றேன், பயப்படாத, நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ இதுல அடுத்த வசனத்துக்கு போங்களேன். அடுத்து அவர் சொல்றாரு, நம்மளை பத்தி ஒரு யாருங்கிறத சொல்றாரு. முதல்ல இவங்க யாரா? பூச்சிங்கிறார். பூச்சினா என்னது? யானையே, காண்டாமிருகமே, மானே அப்படி சொல்லல. யாரா இவங்க? இது முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா, கர்த்தருடைய உதவி இல்லைன்னா, அது சுயமாய் நம்மளை யோசித்து பார்த்தோன்னா நம்ம யாரு? சாதாரணமான பூச்சி தான். நம்ம இந்த அடிப்படை அறிவு நமக்கு தேவை. நம்ம ஒரு சாதாரண பூச்சி அப்படின்னு. பல நேரங்களில் நம்மளை பெரிய ஆளாக நினச்சிக்கிறோம். அதான் பிரச்சனையே. நம்மளை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்டையும் சொல்கிறோம், உலகத்தாட்டையும் பேசிக்கிறோம். நீ குழப்பமே அதுதான். நம்மளை பெரிய ஆளுன்னு நினைக்கும் போது தான் அங்கே பிரச்சனையாக முதல்ல வருது. யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் கல்லூரியில் படிக்கும்போது விடுதி நாள் விழா அப்படின்னு ஒன்று கொண்டாடினாங்க. அதில் பாலகுமாரன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து பேசினார். அவர் பேசும்போது ஒரு சம்பவத்தை சொன்னார். இங்கே இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் கிராமத்துக்கு ஊருக்கு போவீங்க. ஊரில் ஒரு பெரியவர் உங்களை பார்த்தோன்னே கேட்பார். என்ன கேட்பார்? தம்பி, நீ பெரிய இன்ஜினியருக்கு படிக்காமே, மதுரையில் போய் படிக்காமே அப்படின்னு கேட்பாரு. உனக்கு அவர் கேட்குற கேள்வியிலே உனக்கு எப்படி தோணும்? பயங்கர சந்தோஷமாக இருக்கும். காலரை தூக்கி எடுக்கிறாமா அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து அவர் கேட்பாரு, படித்து முடித்தோடனே வேலைக்கு போயிடுவேன் என்ன தம்பி அப்படிம்பாரு. நீ அதுக்கும் என்ன சொல்லுவ? ஆமாம்ப. அடுத்து கேட்பாரு, எவ்வளோ சம்பளம் வரும்? ஒரு 50,000 வருமா அப்படின்னு கேட்பாரு. அப்பயே அவர் சொன்னது. உடனே நீ என்ன சொல்லுவ? வரும் அப்படிம்பா. எப்போ வரும் அது தெரியாது, ஆனால் வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ ஊர் ஃபுல்லாக உனக்கு என்ன எதிர்பார்ப்பு வந்துடும்? நம்ம ஊருக்காரன் ஒருத்தர் என்ன ஆகிட்டான்? பெரிய ஆளாக இருக்காண்டான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். படித்து முடிச்சுட்டு ஒரு லேத்துலையோ ஒரு பற்றையிலையோ 1000 ரூபாய்க்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஊருக்காரன் அப்படி என்ன நினைப்பா? டவுனில் பெரிய வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பான். ஊருக்குள்ளே எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் உன் பேரை பத்திரிக்கையில் போடுவான். இல்லை, இவர் தலைமையில் நடக்கும் அப்படின்னு போடுவான். பத்திரிக்கையில் பேர் போட்டதுனால மற்றவங்க 100 ரூபா மொய் செஞ்சால் நீ 1000 ரூபா மொய் செஞ்சு ஆகணும். இப்போ வர்ற வருமானமே அவ்வளவுதான். இப்போ பேரை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன செய்வ? பெருமையை காட்டுறதுக்கு கடன் வாங்கி தான் நீ கொடுப்ப. இப்போ உனக்கு பெரிய ஆளுங்கிற அந்த பிம்பத்தை காப்பாற்றி கொள்றதுக்காக உனக்கு தான் நஷ்டம். ஆண்டவர் அறியாத ஒருத்தர் சொன்னது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. நம்மளை யாராக காட்டிக்கொள்கிறோம்? பெரிய ஆளாக காட்டிக்கொள்கிறோம். காட்டிக்கொள்ள நினைக்கிறோம். இதுக்காக கடன் படுகிறோம். இந்த பேரை உயர்த்தி காட்டுறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நம்ம யார் தான்? சாதாரண பூச்சி, வல்னரபிள், பாதிக்கப்படக்கூடியவங்க. தெரியாம கையை வச்சா கூட செத்து போயிடும். தெரிஞ்சு நசுக்க வேண்டியதில்லை. தெரியாம கை வச்சாலும் என்ன ஆயிரும்? பூச்சி செத்து போயிடும். அதான் நம்ம நிலைமை. சுயத்திலே நம்ம ஒன்றுமே இல்லை. இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். நம்ம யாருங்கிற அறிவு நமக்கு தேவை. சுயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்கிறோம். யார் தெரியுமா? என் பின்னணியும் தெரியுமா? என் படிப்பு தெரியுமா? என் பணம் தெரியுமா? என் பதவி தெரியுமா? அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வேடிக்கையான சம்பவம். இப்போ போன வாரம் நடந்தது. நாங்கள் சென்னையில் இருக்கும்போது ஒரு ஐயா ஃபோன் பண்ணி, நம்முடைய கிளை சபையில் இருக்கிற ஐயா ஃபோன் பண்ணி, பஸ் இப்படி ஒரு ஜெபம் இருக்குது, ஆகவே நீங்கள் இதுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் இங்கே இருக்கனே, டிக்கெட் வேறு போட்டேனே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு டிக்கெட் போட்டு தரோம், நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவர் டிக்கெட் போட்டார். டிக்கெட் போட்டுட்டு
அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டேன். கிளம்புறதுக்கு நாள் அவர் ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்புகிறார். கடிதம் கொடுத்தது யாருன்னா ஒரு மத்திய அமைச்சர், டெல்லியில் உள்ள ஒரு மத்திய அமைச்சர் கடிதம் கொடுத்துருக்கிறார். யார் கொடுத்துருக்காங்கன்னா ரயில்வே அமைச்சருக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகணும், இந்த டிக்கெட்டை உடனே அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறது யார்? ஒரு பெரிய மத்திய அமைச்சர் ரயில்வே அமைச்சருக்கு, மத்திய அமைச்சருக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ டிக்கெட் என்ன ஆயிரும், கன்ஃபார்ம் ஆயிரும், பெரிய இடத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு அப்படின்னு. கிளம்புறப்ப எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஏன் கன்ஃபார்ம் ஆகலை? இந்த லெட்டரை கொண்டு போனார் பாருங்க, இவர் போய் கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுக்காம விட்டார். மத்திய அமைச்சர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, ஆனால் யார்கிட்ட போய் கொடுக்கணும்? கவுண்டரில் போய் கொடுக்கணும்ல. இவர் கொடுக்கல, டயத்துக்கு கொடுக்கல, சாட் போட்டாங்க, உங்களுக்கு கிடைக்கல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ஆளு நம்ம நினைச்சுக்கிறோம், நம்மகிட்ட அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறோம், பணம் இருக்குன்னு நினைக்கிறோம், புகழ் இருக்குன்னு நினைக்கிறோம், ஏதோ நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளை அறியாமலே பல நேரங்களில் இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக வரும். அறிந்து பூச்சை மிதிக்க வேண்டியது இல்லை, அறியாம மிதிச்சாலும் என்ன ஆயிரும், செத்தே போயிடும். நம்ம நிலைமை அதுதான், யதார்த்தம் அதுதான், புரிந்து கொள்ளும். நம்மள ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நாம ஏமாத்தி கொள்றோம்னு அர்த்தம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அவன் தலையில அவனே மணலி போட்டுக்கிறான். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய பெருமையும் நம்மளை அளவுக்கு அதிகமாக நம்மளை நினைக்கிறது தான் பல நேரங்களில் நம்ம தலையில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மண்ணள்ளி போட்டுக்கிறோம். கவனம். தேவனுக்கு முன்னால இந்த உலகத்தில் நம்ம ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நம்மளோடு இல்லைன்னா நம்மளை சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஒன்றும் இல்லாத, எதுக்கும் பிரயோஜனப்படாத சாதாரண ஒரு பூச்சி தான் நம்ம. அதான் இயற்கை, அதான் இயல்பு, அதான் யதார்த்தம். ரெண்டாவது சொல்றாரு, இஸ்ரவேலின் சின்ன கூட்டம் தான் நம்ம. சாதாரண பூச்சி, சாதாரண சிறு கூட்டம். ஆனா இப்ப நம்மகிட்ட பேசுறது யாரு? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைச்சவர். நாம ஒண்ணுமே இல்லை, ஆனா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர் நம்ம கூட நின்றுட்டு வலதையை பிடிச்சுக்கிட்டு அவர் நம்மளை பார்த்து இங்க சொல்றார். என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். முதல் வசனத்தில் அதான் சொல்றாரு, இங்கே அதான் சொல்றாரு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம பூச்சி தான், நம்ம சிறு கூட்டம் தான், ஆனா நம்ம பக்கத்தில் துணை நிற்கிறவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அப்ப யாரெல்லாம் தன்னை பூச்சி நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் சிறு கூட்டம் நினைக்கிறாங்களோ, இவங்க பக்கத்திலே தேவன் இருக்கிறார். அவங்களுக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார், அவங்களை பலப்படுத்த தேவன் இருக்கிறார், அவங்களை உயர்த்த தேவன் இருக்கிறார், அவங்களை வாழ்விக்க தேவன் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு போறதுக்காக கர்த்தர் கூட துணைக்கு நிற்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு அவர் எதுதான் நிற்கிறார். நான் பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா நீ பார்த்துக்கொண்டு ஒதுங்கிடுவார். வேத வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் நமக்கு தெளிவாக பேசுறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. எப்ப கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்கிறார்? நம்ம சும்மா இருந்தா அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நாங்கள் யார் தெரியுமா, எங்க பின்னணியும் தெரியுமா, எங்க கூட்டம் தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசினா தெரியும்பா நீ பாருன்ட்டு அவர் ஒதுங்கி நிற்பார். இதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. பல நேரங்களில் நம்மளால எதுவும் கூடும் நம்ம நினைக்கிறோம், அதான் எதுவுமே கூடுறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லுது. மனுஷனாலே கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால கூடாத காரியம். அப்போ ஒன்றை புரிஞ்சுக்கிறணும், நம்மளால எதுவும் இல்லை, எல்லாம் யாரால தான்? தேவனால. தேவனால. தேவன் தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். அடுத்தவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, பயப்படாதே நான் உனக்கு துணைக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்றார். ஏன் நீ பூச்சிதான், நீ சிறு கூட்டம் தான், உன்னால எதுவும் முடியாதுதான், ஆனா உனக்கு நான் யாரு? மீட்பர். கர்த்தர் மீட்பர், அவர் தான் மீட்பர். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால
அவர் நம்மளை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். முன்னாடி ஒரு முறை தியானிச்சிருக்கிறோம் கின்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நம்ம கின்ஸ்மேனா, நம்ம உறவினரா, நம்ம கூட இருந்து நம்மளை அவர் தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர் அப்படின்னு. எல்லாவற்றையும் இழந்து வந்த ரூத்தையோ நகோமிக்காவோ ஒரு போவாசை தேவன் எழுப்பினார். இவங்க எல்லாவற்றையும் இழந்து போய் தான் வர்றாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு போவாசை கின்ஸ்மேனா எழுப்பி அவர் இவங்களுக்காக எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தார். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலே பல காரியங்களை இழந்திருந்தாலும் நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை மீட்கிற ஆண்டவர். எதையெல்லாம் இழந்திருக்கோமோ அதையெல்லாம் மீட்டு கொடுக்கிற ஆண்டவர் அவர். நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியிலாம் நம்ம இழப்புன்னு யோசிக்கிறோமோ, எந்த பகுதியெல்லாம் நமக்கு நஷ்டம் நினைக்கிறோமோ அத்தனையிலையும் அவர் நம்மளை மீட்டெடுக்கிறவர் இவர். அப்போ நம்ம அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்மள ஒன்று இல்லைங்கிறது உண்மை, நம்மளால் முடியாததுங்கிறதும் உண்மை. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்து திரும்ப தூக்கி நிறுத்துவார். இது நீங்கள் உள்ளே போய் படிக்கும் போது தான் புரியும். அடுத்த வசனத்துக்கு போகலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது சோர்ந்து போய் இழந்து போய் நஷ்டம் அடைஞ்சு அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிற இந்த மக்களோட பேசுகிறார். இங்கே பேசும்போது என்ன சொல்கிறாரு? இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் அப்படிங்கிறார். இப்போ புதுசும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாத்துறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ அது நிலைமை எப்படி இருக்கு? பழுதாய் போய் மழுங்கி போய் எதுக்கும் பயன்படாமல் ஒதுங்கி நிற்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ மழுங்கி போனது தான், பழசா போனது தான், துருப்பிடிச்சது தான். ஆனால் ஒன்று என்ன செய்வேன்? திரும்ப தூக்கி புதுசாக மாற்ற போகிறேன், கூர்மையுள்ள பல்லா உள்ள மாற்ற போகிறேங்கிறார். முதல்ல சொன்னது திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அந்த நாட்களில் கட்டை எடுத்து கையில் தான் என்ன செஞ்சாங்க? பலகையிலையோ கல்லுகள்லையோ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை யாரா பார்க்குறாரு? போரடிக்கிற எந்திரமா பார்க்குறாரு. அதுலேயும் எப்படிப்பட்ட எந்திரமா? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமா ஆக்குகிறேங்கிறார். அவர் ஆக்குறார். இப்போ இந்த கதிர் அடிக்கிறது அல்லது போர் அடிக்கிறது நெல்லையும் கோதுமையும் மக்காச்சோளத்தையும் காடுகளையும் வயல்லையும் விளையிறதான் நம்ம கதிரடிக்க போறோம். அதுதானே? அதுக்கு தான் இந்த எந்திரம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வெறுமனே விவசாய விளைச்சலை மட்டும் நீ கதிரடிக்க போறது இல்லை. எதை போரடிக்க போற? மலைகளையும் குன்றுகளையும்ங்கிறார். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அவருக்கு ஒரு பேர் எல்சடாய் அப்படின்னு. எல்சடாய்னா போதுமானதற்கும் அதிகமானவர், சர்வ வல்லமையுள்ளவர். இப்ப போரடிக்கிறது நெல்லையும் கோதுமையும் அடிக்கிறதுக்கு மட்டும் தேவன் நம்மளை புதிதும் கூர்மையுமான எந்திரம் உள்ள பற்கள் உள்ள அந்த எந்திரமாய் நம்மளை மாத்தல. மாறாக மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கத்தக்கதாய் கிரஷர் என்ஜினா மாத்திடுவாராம். சாதாரண கதிரடிக்கிற எந்திரம் என்ன என்ஜினா மாறுது? கிரஷர் என்ஜினா மாறப்போகுது. அது அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். நீ மலைகளை மிதித்துங்கிறார், நொறுக்கி குன்றுகளை பதர்னா என்னது? பக்கு, ஒண்ணுக்கும் இல்லாதது. அப்ப தேவன் உங்களை என்னையும் பார்க்கிற விதம், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில தேவன் வச்சிருக்கிற திட்டம் சித்தம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க ஆச்சரியமானது. இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்? நம்ம பலவீனமானவர்கள், நம்ம பூச்சி மாறி இருக்கோம், நம்மள ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஆள் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, அல்லது அடிமையிலாக இருந்திருக்கிறோம், நஷ்டம் அடைந்திருக்கிறோம், இழப்பை சந்திச்சிருக்கிறோம், நிந்தைகளை அவமானங்கள் வழியாக கடந்து வந்திருக்கிறோம். இதுதான் நம்ம கடந்த காலம். இதை நினச்சிட்டு இவங்க சோர்ந்து போயிருக்காங்க. எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு. கர்த்தர் சொல்றார், நீ சொல்றதெல்லாம் உண்மை, அதான் யதார்த்தம். ஆனால் நான் உனக்கு துணை நிற்கிறதுனால, நான் உன் வலது கையை பிடிச்சு நிற்கிறதுனால நீ இப்போ சாதாரணமாய் கதிரடிக்கிற ஒரு எந்திரமாய் இல்லை, மலைகளை மிதித்து அதை நொறுக்கி குன்றுகளை
பதருக்கு ஒப்பாக்குற ஒரு போரடிக்கிற எந்திரமாய் நான் உன்னை மாற்ற போறேங்கிறார். அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற அந்த நோக்கத்தை பாருங்க. தேவன் நமக்கு செய்ய விரும்புகிற அந்த மேன்மையான திட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நானும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் தொடர்ந்து இருக்க போகிறது இல்லை. ஆனால் நீ புரிந்து கொள்ளணும், யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாருங்கிறனால நம்ம தலைகீழ ஆடுறதுக்கு இல்லை, வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு இல்லை, மற்றவங்களை அவமரியாதையாக நடத்துறதுக்கு இல்லை, மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறதுக்கு இல்லை. நம்ம யாருங்கிறத புரிந்து கொண்டு கர்த்தர் மேலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வச்சு நம்ம இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தங்களாம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறதா இருக்கிறது. தேவன் நம்ம வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்து முடிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதெல்லாம் நமக்கு மலை மாதிரி தெரியுதோ, எதெல்லாம் நம்ம குன்று மாதிரி தெரியுதோ, அதையெல்லாம் நொறுக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்க பார்வைக்கு இது கஷ்டமா தெரியும். இந்த கதிரடிக்கிற சாதாரண இந்த எந்திரத்தை வச்சு இவ்வளோ பெரிய மலையை உடைக்க முடியுமா? இந்த குன்றை தகர்க்க முடியுமா? பல நேரங்களில் கேள்விகள் வரலாம். ஆனால் சொல்றவர் யார்? இதையெல்லாம் உருவாக்குற கர்த்தர். அவர் பக்கத்தில் இருந்து வலதுகையை பிடிச்சிட்டாக்க பேசுறார். இந்த மொராக் அல்லது இந்த போரடிக்கிற எந்திரம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த சரித்திரங்களை தலைகீழாய் மாற்றக்கூடிய ஒரு எந்திரம். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், மாம்சத்தில் இருக்கிறோம், மாம்சத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த எந்திரமாய் தேவன் நம்மளை மாற்றும் போது தேவனுடைய பலத்தாலையும் தேவனுடைய கிருபையாலும் தேவனுடைய வல்லமையினாலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மளை மாற்றவராக இருக்கிறார். சுயத்திலே நம்ம பலவீனர்கள், யதார்த்தத்திலே நம்மளால எதுவும் முடியாது, இதுதான் உண்மை. ஆனா வலதுகையை பிடிச்சிட்டு பேசுறவர், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இயற்கை மேல அதிகாரம் உள்ளவர். அவரை நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். அவரை அப்படிப்பட்ட தெய்வம் தான் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிறாரு, நான் உன் வலதுகையை பிடிச்சிட்டு பேசுறேங்கிறாரு. இப்படி பேசுகிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் நம்ம நடந்து வந்திருக்கிறோம், வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம். இப்பயும் ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருக்கிறது, எதையும் சந்திக்க முடியும், எதையும் மேற்கொள்ள முடியும். எது நமக்கு மலை மாதிரி தெரிந்தாலும், எது நமக்கு பெரிய குன்று மாதிரி தெரிஞ்சாலும், அதையெல்லாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். இதில் அவர் சொல்கிற வார்த்தை நீ கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒன்றை அப்படிங்கிறாரு. யார் இந்த உன்னைங்கிறது? பூச்சி. அவர்களைங்கிறார் அல்லது அவைகளைங்கிறாரு. அது என்னது? அந்த குன்றும் மலைகளும். அதை எப்படி மாத்திடுவோமா? பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்ங்கிறார். பதர்னா என்னது? அடுத்த வசனத்தில் வாசிப்போமே, 16 வாசிங்க. அவைகளை தூற்றுவாய் அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதை தூத்துவாங்க? நெல்லை கோதுமையை அடிச்சதை சொலகளை போட்டு தூத்துவாங்க. தூத்தும் போது பதர் தனியாக போய் விழும், மணி உள்ளது கீழே விழும். இப்போ ஆண்டவர் அவைகளைன்னு என்ன சொல்றாரு? மலைகளையும் குன்றுகளையும் சொல்றாரு. நம்மளால முடியாது நினைக்கிறோமே, பெரிய தடை நினைக்கிறோமே, இந்த மலைகளும் குன்றுகளும் நமக்கு முன்னால நிக்குதே, அவைகளை நம்ம தூற்றுவாங்கிறார். வெறும் கோதுமையும் நெல்லையும் மக்காச்சோளத்தையும் தோத்துவேன்னு சொல்லல, மலைகளையும் குன்றுகளையும் தூற்றும் அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் வலது கையை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கண்மலையை பிளக்கும்படி கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் அப்படின்னு. கர்த்தர் உங்களை என்னையும் கரம் பிடிச்சது எதுக்கு தான்?
கண் மலைகளை பழக்கும்படிக்கு. அப்போ நீங்களும் நானும் யதார்த்தத்திலே நடைமுறையிலே நம்ம பூச்சி சிறு கூட்டம். ஆனால் கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறதுனால நம்ம யாரா மாறுறோம்? மலைகளை பழக்கிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்ம ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறபடினாலே, அவர் நம்ம கூட இருந்து நடத்துகிறபடினாலே அவர் நம்மளை உயர்த்துற ஆண்டவர். அப்போ அடிப்படையில் ஒரு அறிவு நமக்கு தேவை. சுயத்தில் நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம சாதாரண பூச்சி. தோல்விகளை சந்தித்தவர்கள், நஷ்டங்களை சந்தித்தவங்க, கஷ்டங்களை வேதனைகளை சந்தித்தவங்க, அதான் யதார்த்தம், அதான் உண்மை. ஆனால் கர்த்தர் நம்ம கூட நிற்கிறபடினாலே, அவர் நம்ம வலதுகையை பிடிச்சிருக்கிறதுனால நம்ம எந்த மலைகளையும் தாண்ட முடியும், எந்த குன்றுகளையும் நொறுக்க முடியும். இந்த விசுவாசம் நமக்கு தேவை. அப்போ நம்மளே பெருமை கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. அது ரெண்டாவது ரொம்ப அழகாக பேசுகிறார் பாருங்களேன். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை. அப்போ அவைகள்ங்கிறது மலைகளும் குன்றுகளும். இன்னைக்கு எது பெரிய மலையா நமக்கு தெரியுதோ, எது பெரிய குன்றா நம்ம நினைக்கிறோமோ, எது பெரிய தடையா நினைக்கமோ, எது பெரிய கஷ்டமா நினைக்கமோ, அதெல்லாம் போயிடும், காத்தோட போயிடும். காரணம் கர்த்தர் நம்ம கரம் பிடித்திருக்கிறார். இப்போ நம்மளை பத்தி சொல்றாரு பின்பகுதியில், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்துங்கிறார். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கேள்விகளோடும் சந்தேகங்களோடும் புலம்பல்களோடு இருக்கிற நம்ம தேவனை களி கூறுறவங்களா மாற பண்ணுவார், சந்தோஷப்படுறவங்களா மாற பண்ணுவார். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? கர்த்தருக்குள்ளேங்கிறார். உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குது? கர்த்தருக்கு உள்ள. கர்த்தர் தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர். கர்த்தருக்கு வெளியே நம்ம கழிவுற முடியாது, கர்த்தருக்கு வெளியே நம்ம சந்தோஷம் நமக்கு இல்லை. நீ கொஞ்சம் பேர் சந்தோஷத்தை வெளி உலகத்தில் தேடுறாங்க. அது மாயையான ஒன்று, அது நிலையில்லாத ஒன்று. உண்மையான கழிவுறுதல், உண்மையான சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்கிற ஒன்று, அது ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது. சரி, நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டு கொண்டிருப்பாய். நம்மளை சுயத்தில் மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, நம்மளை ஒன்றும் கிடையாது, நம்ம சாதாரண பூச்சி தான், சிறு கூட்டம் தான். ஆனால் கர்த்தர் நம்ம வலதுகையை பிடிச்சிருக்கிறபடினாலே எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் குன்றா இருந்தாலும் அதில் தூற்றுகிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுவார். ஆனால் நம்மளையோ அவருக்குள்ள கலிகுற பண்ணி அவருக்குள்ள மேன்மை பாராட்ட செய்வார். சுயமாய் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறபடினாலே அவருக்குள்ள நீங்கள் நானும் மேன்மை பாராட்ட முடியும். அப்போ நமக்கு மேன்மை பாராட்டுதல், பெருமைங்கிறது எங்கே இருக்குது? ஆண்டவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எனக்கும் மேன்மையோ பெருமையோ. கர்த்தர் நம்மளோட இல்லைன்னா, கர்த்தருடைய கிருபை நம்மளோட இல்லைன்னா, அவன் நமக்கு வலதுகையை பிடிச்சு நடத்தலைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அதனால தான் இங்கே ரொம்ப அழகாக அவர் பேசுகிறார். நீ பூச்சி தான், அதான் உண்மை. ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை உயர்த்துவேங்கிற. அப்போ எல்லா காலகட்டங்களையும் நீங்களும் நானும் ஆண்டவரை உயர்த்த வேண்டியவங்களா இருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவங்களா இருக்கிறோம். நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை விசுவாசத்தை வச்சிருக்கும் போது அவர் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தராய் மாறுறார். நம்மளை ஒரு போரடிக்கிற எந்திரமாய் அவர் மாற்றுவார். ரொம்ப அழகா பேசுறாரு. புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ளங்கிறார். மழுங்கி போன பல்லு, துருப்பிடிச்சு போயிருக்கிற அந்த சக்கரம், இதையெல்லாம் அவர் எப்படி மாத்துறாரா? ஏதோ நான் பட்டரில் கொடுத்து அடிச்சு கொஞ்சம் சரி பண்ணி தரேன், 100 வருஷத்துக்கு ஓடும் அப்படின்னு அவர் சொல்லலை. புதுசா மாத்துறேங்கிறார். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை தேவன் புதிதா மாற்றி தருவாராம். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் அப்படிங்கிறார். ஆண்டவர் நம்மளை வெறுமனே செப்பனிடவில்லை, ஆண்டவர் வெறுமனே நம்மளை சீர்படுத்தவில்லை, ஆண்டவர் வெறுமனே பழுதை நீக்கி தர்றவளா இல்லை. மாறாக புதுசா நீவா
ஒரு பிராண்ட் நியூவா தேவன் நம்மளை மாற்றுகிறவர். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவாராம். நாகமானை பற்றி நமக்கு தெரியும். நாகமான் தீர்க்கதரிசனுடைய வார்த்தையின்படி யோர்தானிலே மூழ்கி எழுந்திருக்கும் போது அவருடைய தோல் எப்படி மாறிச்சா? புதுசா மாறிடுச்சுங்க. வியாதி மட்டும் சுகமாகல, புதுசா மாறிடுச்சு. சிறு பிள்ளையுடைய தோலை போல அவருக்கு மாறி போயிடுச்சு. அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இடைப்படும் போது, தேவன் நம்ம கூட இருந்து கிரியை செய்யும் போது, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் அவன் நம்மளை மாற்றுவார். அப்போ எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும், மலை மாறி இருந்தாலும், குன்று மாறி இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து போடுகிற ஆண்டவர். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது சில நேரங்களில் இந்த தமிழ் புலவர்கள் சொல்றது மாதிரி நமக்கு தோணும். இதை அடிச்சு விடுவாங்க இல்லை? நீங்கள் பழைய கவிதைகள் புலவர்லாம் படிச்சிங்கன்னா கற்பனை ஏற்றி பேசுவாங்க. அதை உயர்த்தி பேசுறது. அதுக்கு என்ன சொல்லுவோம்? அது என்ன அணி? அது வஞ்சக புகழ்ச்சி இருக்கு. இது வஞ்சக புகழ்ச்சியில் ஏற்றி சொல்றது. தன் கற்பனையை ஏற்றி சொல்ற, அதை தன்னுடைய கற்பனையை ஏற்றி அவர் சொல்றார். அதாவது இந்த முடியில பாலம் போடுவாங்களாம், எங்கன்னா நெருப்புல அப்படிங்கிறார். நெருப்பு ஆற்று மேல தலைமுடியில பாலம் போட்டு கடந்து போகிறது அப்படிம்பார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சும்மா அடிச்சு விடுறது. இங்க வசனம் அப்படி சொல்லல. ஆவியானவர் அப்படி கற்பனையில பேசல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்தின்படியே நிறைவேறக்கூடிய ஒன்று. கர்த்தர் இங்க சொல்றதெல்லாம் எழுத்தின்படி அவர் நிறைவேற்றுவார். சும்மா இல்லாத ஒரு பொய்யான மாயையான வாக்குத்தத்தை தேவன் நமக்கு சொல்லல. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்தும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்குது. வேதத்தில் இருந்து தேவன் நம்மளோட ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அது அப்படியே அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இதில் அடிப்படையில் நம்ம புரிய வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்கிற காரியங்களை யோசித்து பார்க்கும்போது, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், வேலை, படிப்பு, எதிர்காலம், இதெல்லாம் யோசிக்கும் போது பல நேரங்கள் நமக்கு எப்படி தோணுது? கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, பல கேள்விகள் நமக்கு உண்டாகும். உடனே சோர்ந்து போயிடுறோம். என்ன ஆண்டவரே, சோர்ந்து போயிடுறோம். சிறு பூச்சி தானே, சிறிய கூட்டம் தானே, பல நேரங்களில் சோர்ந்து போயிடும். ஆனா இப்படிப்பட்ட சோர்ந்து போன கேள்வியோடு சந்தேகத்தோடு இருக்குமே நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட நிற்கிறேன், நான் உன் வலதையை பிடிச்சிட்டு பேசுறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிறார். பல நேரங்களில் நமக்கு வழியே தெரியலன்னு யோசிக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் வழிகளை உண்டாக்குற கர்த்தர், அவரே வழியான கர்த்தர். எங்கெல்லாம் நமக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் நம்ம வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர், அவரே வழியானவர். பலமுறை நம்ம தியானிச்சிருக்கிறோம், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நீங்களும் நானும் பூட்டப்பட்ட அறையில் இல்லை. ஒரு வாசல் அடையும் போது அவர் 7 வாசலை திறக்கிறவர். அவர் பிசாசு நமக்கு ஒரு வாசலை அடைக்கலாம், ஆனா கர்த்தர் நமக்கு 7 வாசலை திறக்கிற கர்த்தர். அது ஒரு ஐயா சொல்லுவார், பிசாசு சொல்லும் போது, அவன் கூறுகட்டவன் அப்படிம்பாரு. யாரு? பிசாசு. கூறுகட்ட பிசாசு அப்படிம்பார். அவன் யார்கிட்ட மோதுறோன்னு தெரியல அவனுக்கு அப்படிம்பார். அவன் நினைச்சுக்கிறான் ஏதோ ஒரு தடையை நமக்கு உண்டாக்கிட்டான், ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டா, அவ்வளோதான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவன் ஒரு தடையை கொண்டு வந்தான்னா நமக்கு 7 விதத்தில் தேவன் நம்மளை உயர்த்துவார்னு அவனுக்கு தெரியறது இல்லை. யார்கிட்ட மோதுறோன்னு தெரியாமல் பிசாசு மோதுறான். என்ன இன்னைக்கு பிசாசும் அவனுடைய கூட்டமும் நமக்கு ஏதோ பெரிய தடையை கொண்டு வந்துட்ட மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அந்த எல்லா தடைகளையும் கடந்து வருவதற்கு, இன்னும் சொல்ல போனால் வெறுமனே கடக்கல,
அதை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கிட்டு கடந்து போறதுக்கு தேவன் உங்களை என்னையும் பயன்படுத்துகிற ஆண்டவர். தேவன் நம்மளை வலதுகையை பிடிச்சிட்டு அவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்ப இந்த வார்த்தை, இந்த 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 மொராக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப தூண்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன தூண்டி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்களும் நானும் இத்து போன எந்திரம் அல்ல, பழசாய் போன எந்திரம் அல்ல, ஏதோ பயன்படாதுன்னு ஓரத்தில் ஒதுக்கி வச்ச ஒரு எந்திரம் அல்ல. அவர் நம்மை புதுப்பிக்கிற ஆண்டவர், அவர் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவர். மற்ற எந்திரமெல்லாம் கதிரடிக்கும், அது கோதுமையோ நெல்லையோ கதிரடிக்கும். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் புதுமையும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றும் போது வெறும் வேளாண்மை விளைச்சல் அல்லையா, மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்கும்படி கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்த முடியும். இதுதான் அந்த மொராக். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே, மனுஷ ஞானத்துக்கு எட்டாத விதத்திலே தேவன் உங்களை என்னையும் உயர்த்த முடியும். இதுதான் தேவன் நம்ம கொடுத்துருக்க வாக்குத்தத்தம். அப்போ நம்ம எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் சோர்ந்து போயிடாம கர்த்தர் நமக்கு போதும், அவர் செய்வார், அவர் கண்டிப்பாய் செய்வார். சில நேரங்களில் நமக்கு சோர்வு வரும்போது அமைதி ஆயிடுறோம், அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல, பல யோசனை நமக்கு வருது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்மளோட இருக்கிற வரைக்கும் அவர் நம்மளை கைவிட போகிறதும் இல்லை, நீங்கள் நானும் தோற்று போக போகிறதையும் இல்லை. கர்த்தர் ஜெயமேல் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், அவர் வெற்றியை தருகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் கூட இருந்து அவர் நம்மளை உயர்த்துகிறவர். இந்த மலையும் குன்றும் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மலை வரலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குன்றுகளை பிசாசு கொண்டு வரலாம். சில பேருக்கு பல்லு வலியை கொண்டு வந்தால் பயந்துருவாங்க, சில பேருக்கு தலைவலினா பயப்படுவாங்க, சில பேருக்கு வயிற்று வலினா பயந்துருவாங்க, சில பேருக்கு காய்ச்சல்னா கஷ்டம், அவனுக்கு தெரியும் யாரை எப்படி பயன்படுத்தணும்னு. அதே நேரத்தில் கர்த்தருக்கும் தெரியும் நம்மளை எந்த விதத்தில் உயர்த்தணும் அப்படின்னு. நீ எதை கொண்டு வந்தாலும் சரி, அதன் மத்தியில் என் பிள்ளைகளை உயர்த்துவேன்னு சொல்லி தேவன் உயர்ந்த திட்டத்தை, ஒரு உயர்ந்த நோக்கத்தை வச்சிருக்கிறதுனால அவர் எந்த நிலைமையிலையும் உங்களை என்னையும் கனப்படுத்துகிறவர், உங்களை என்னையும் கலிகுற பண்ணுகிறவர், உங்களை என்னையும் பெருமை கொள்ளத்தக்கதாய் அவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆனால் இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். நம்ம பூச்சி தான், நம்ம சிறு கூட்டம் தான், நம்மளால் எதுவும் முடியாதது தான். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது மலைகளையும் குன்றுகளையும் மிதித்து நொறுக்கி பதருக்கு பார்க்கத்தக்கதாய் அவர் நம்ம கரங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஜோமனோமா இருக்கிற இடங்கள் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் போதுமானவர், அவர் போதுமானதற்கும் அதிகமான கர்த்தர். அவருடைய கரங்களை நம்மளை அப்படியே அவர் விட்டு கொடுப்போம். அவர் நம்மளை போரடிக்கிற எந்திரமாய் மாற்றுகிறவர். அவர் வெறுமனே பழுது நீக்கிறவர் அல்ல, அவர் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் உங்களை என்னை மாற்ற விரும்புகிறார். நீங்களும் நானும் வெறுமனே போரடிக்கிறவர்களாய், ஒரு கதிரடிக்கிறவர்களாய், விவசாய விளைபொருட்களை கதிரடிக்கிறவர்களாய் அல்ல, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கோ பார்க்கும்படி கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அப்படி மேன்மையான ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறதுக்காக கர்த்தர் எல்லாம் அப்படி சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். யாராவது ஒருத்தர் தேவனுடைய கரங்களை விட்டு கொடுத்து